அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? சிங்கப்பூரில் இந்தியர் அப்படின்னா அது தமிழன் தான். மலேசியாவில் இந்தியர் அப்படின்றதும் தமிழன் தான். மொரீஷியஸில் இந்தியர் அப்படின்றதும் தமிழன் தான். ரீயூனியனில் இந்தியர் அப்படிங்கிறதும் தமிழன் தான். பிரான்ஸில், ஜெர்மனியில் போன்ற பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலும், கம்போடியாவிலும், தாய்லாந்து போன்ற ஆசிய நாடுகளிலும் கூட இந்து கோயில்கள் என்பது தமிழர்கள் கட்டியதாகத்தான் இருக்குது. இலங்கையில் தமிழ் 2வது ஆட்சி மொழியாக இருக்குது. பாஸ்போர்ட்டில் கூட தமிழ் தான் இருக்குது. மலேசியாவில் அரசு நிர்வாகம் மற்றும் அமைச்சர்களாக தமிழர்கள் தான் கோலோச்சி நிற்கிறாங்க. சீன கம்யூனிஸ்ட் அரசு இந்திய மொழிகளில் தமிழை மட்டும்தான் வானொலி சேவையாக வழங்கி வருது. கனடாவில் தமிழர் தினம் அப்படின்னு ஒரு நாளை அரசே கொண்டாடுது. ஜப்பானில் தமிழில் அறிவிப்பு பலகைகள் அரசு வச்சிருக்கு. பிரான்ஸ் புனித லூர்து அன்னை ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளி எழுச்சி நடத்தப்படும் மொழியும் தமிழ் தான். சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், இலங்கை நாடுகளில் காசுகளிலும் எழுதப்பட்டிருக்கும் ஒரே இந்திய மொழி தமிழ் தான். 6க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்திய மொழிகளிலேயே அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே இந்திய மொழியான தகுதியுடன் தமிழ்தான் சிறப்பாக இருக்குது. 12 நாடுகளில் தமிழை அலுவல் மொழியாக்கும் பணிகளில் அந்தந்த அரசாங்கங்கள் ஈடுபட்டு முனைந்து இருக்கு. 200 நாடுகளிலும் வாழும் ஒரே இனம் உலகிலேயே தமிழினம் மட்டும்தான். இதில் பல நாடுகளில் இந்திய தூதர்களாக இருப்பது தமிழர்கள் தான். உலகத்துடன் உண்மையாகவே இணைந்திருந்து இந்தியாவை அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் இந்திய நாடு முழுவதும் தமிழை பாடமொழியாக வையுங்கள். இந்தியாவை உலகிற்கு தமிழ் அடையாளப்படுத்தும். நன்றி.